அஸ்ட்ரோபதி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்மளுடைய நேயர்களுக்காகவே ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேயர்களே, நம்ம என்ன விஷயம் இப்போ பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார். மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி நகர்கிறார். அப்ப வக்ரம் அடைகிறார். அப்ப வக்ரம் அடைஞ்சார்னா அவர் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, இந்த வக்ரம் எவ்வளவு நாட்கள் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 138 நாட்கள். அதாவது ஜூலை 27 அதிகாலையில் தொடங்குற தன்னுடைய வக்ர செயல்பாடு சனி பகவான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் வக்ரத்திலே இருப்பார். வக்ரம் அடையும் அவர் வக்ர நிலை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தன்னுடைய வக்ர நிலையை முடிப்பார் அப்படிங்கிறது கிரகத்துடைய கணக்கு. ஸோ இந்த 138 நாட்கள்ல உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போறார். மேலும் குருவுடைய பார்வை நம்முடைய சனி பகவானுக்கு வக்ர பயிற்சி காலங்களில் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அப்படியே சிம்மத்தை நோக்கி அதிசாரமாக சொல்லக்கூடிய காலம் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 100 நாள் என்ஜாய்மெண்ட் வச்சுக்கோங்களேன், 40 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேவா? அப்ப இது முன்ன பின்ன வரும். ஓகே, இதுல நீங்க என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக துல்லியமாக வக்ர பயிற்சி காலங்களில் நான் இன்னும் ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஏற்கனவே வீடியோ போட்டிங்களா சார் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் இதை நுணுக்கமாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக எனக்கு வேணும், நம்ம சேனலுக்கு வேணும். ஓகே, கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். சிம்ம ராசி என்பவர்களுக்கு பல சிரமங்கள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு இன்னும் சிங்கம் சிங்கிளாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக துடித்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய லைஃப்ல சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்கிறார். அவர் ராசியில 8ல் அமர்ந்தாலே ஏகப்பட்ட ஒரு பயமும் பதட்டமும் கொடுப்பாருங்கிறது நாங்கள் யோசிச்சிருந்தோம். ஸோ இதில் ஒரு வக்ரம் பெற்று வேற அமர்ந்தாரா என்ன ஆக போகுது, எங்களுடைய நிலைமை என்னதான் ஆக போகுது அப்படிங்கிற நிலைப்பாடுகளில் நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னுடைய கருத்து என்னன்னா, ராசியில் கேது பகவான் உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட 2025 மே மாதம் உள்ள என்றான கேது பகவான் உங்களை ஒரு நிலையான தன்மையில் இருக்க விடாம, அதாவது ஏதோ வாழ்றேன், ஏதோ இருக்கேன், நான் ஏதோ போகுது லைஃபு, ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நிறைய அழுத்தம் நிறைய இருக்கு. காலைல எந்திக்கேன், வேலைக்கு போகிறேன், வர்றேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், மனசு விட்டு பேச முடியாத அளவுக்கு மனதில் அவ்வளோ தூரம் மன அழுத்தம் இருக்கு. என் மனதை புரிந்து கொள்ள கூட ஒரு ஆள் கூட இல்லையேன்னு ஏக்கமும் இருக்கு. அப்படிங்கிற நிலையில கேதுதான் உங்களை உருவாக்குனார். சனி பகவான் உங்களை பேச விடாமல் நிறைய விஷயங்களை தடுத்தார். அதான் உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட மனநிலையில் நம்மளுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற சிம்மராசி என்பவர்களுக்கு சிரமம் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல், போராட்டம் இல்லாத லைஃப் ஸ்டைல், பிரிவுகளை சந்தித்து எப்போதான் இணைவோம் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப்பில், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த உறவை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, எந்த உறவு உங்களை புரிந்து கொண்டு உங்க மேல அன்பு காட்டுன்னு எதிர்பார்த்தீங்களோ, அந்த உறவு உங்களை தேடி அன்பு காட்ட போறாங்க. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், காதலனா இருக்கலாம், காதலியா இருக்கலாம். ஸோ மேபி ஒரு உண்மை தன்மை உள்ள உறவு உங்களை தேடி உங்களை அன்பு காட்டி அரவணைத்து நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. தனித்திருந்த சிம்மம் இனிமே ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை உறவுகளுடன் இணைந்து
ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும்போது, அதாவது 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்து குருவுடைய பார்வை கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் கிடைக்கிறதுனால நவம்பர் மாதம் ஸ்டார்டிங் வரையுமே நீங்க எதிர்பார்த்த அத்தனை விஷயமான செயல்பாடுகளின் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும். கிட்டத்தட்ட பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்கோ, எந்த அளவுக்கு அழுத்தத்தை சந்திக்கீங்களோ அந்த சிரமம் விலக போகுது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நம்முடைய சிம்மராசி என்பதாய் உங்களுக்கு நமக்கு சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்து குருவுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல கொடுத்த வாக்கை காப்பாற்ற போறீங்க. உங்கள் பணம் உங்களுக்கே திரும்பி வரப்போகுது. எங்கேயா பணம் கொடுத்துட்டு உங்களோட பாசமா கேட்டு வாங்கின உறவுகள் இப்போ உங்களை கோபமா உங்க மேல வீண் பழி சுமத்திட்டு நீங்க, அதாவது நீங்க நயந்து அன்பா கேட்டாலும் அவங்க கண்ணு தெரிஞ்சுக்காது. ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கோபம், அது உள்ளுக்குள்ள உள்ள சக்தின்னு சொல்லுவோம். அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்தும் போது, நீ கோபம் வெளிப்படுத்துறதுனாலதான் தள்ள அப்படின்னு சொல்லி உங்க மேல வீண் பழி சுமத்திட்டு அவங்க நல்லவங்களா ஆவாங்க பார்த்தீங்களா, அந்த வேதனை தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இந்த வேதனை, இந்த வலி, இந்த கஷ்டம் உங்களை விட்டு கடந்து போயிடும். கவலைப்பட தேவையில்லை. பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையில சரியாகி ஆரோக்கியம் சிறப்படையக்கூடிய வாய்ப்பெல்லாம் நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் 100 நாட்கள் கொடுக்க போறாருங்கிறது உண்மை. சரியா? இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்முடைய சிம்மராசி என்பவர்கள் புதிதாக தொழில் தொடங்கலாமா? இந்த கேள்வி யாருக்கு இருக்கோ, உங்க சுய ஜாதகத்துல கிரக நிலைகள்ல உங்களுடைய லக்னாதிபதி பத்தியோ அல்லது உங்களுடைய தசாநாதனுடைய செயல்பாடுல லக்னாதிபதி இணைந்திருக்காரு அப்படின்னா, கூட்டு சேர்க்கை அப்படிமா பார்த்தீங்களா, அந்த சேர்க்கை இருக்குன்னா உறுதியா சொந்த தொழில் தொடங்கலாம். அப்ப தொழிலை ஏற்கனவே பார்த்து இருக்க விட்டுடலாமா, விட்டுட்டு போயிடலாமா, என்னன்னு தெரியல, எப்படி சமாளிக்கணும் தெரியல அப்படிங்கிற நிலைமையில இருக்கக்கூடிய சிம்மராசி என்பதற்கு தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. தொழிலை விட்டுட்டு போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சுய ஜாதகம் வலிமையா இருந்தா கண்டிப்பா சிம்மராசி என்பவர்கள் தொழிலை விட்டுட்டு போக மாட்டீங்க, தொழில வெற்றி பெறுவீங்கிற சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கி அதுல ஒரு முன்னேற்றம் சந்திப்பீங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமான, உங்களுக்கு ஃபேவரான சூழ்நிலை உருவாக்கி தராங்க. சரி, இவ்வளவு விஷயங்கள் தராங்களே, இந்த வக்ரம் பெற்ற சனிபகவான் பிரச்சனை கொடுக்க மாட்டாரா? ஏற்கனவே சனி பகவானுக்கு எங்களுக்கு தான் எப்பயுமே மோதலா இருக்குமே. நாங்கள் சூரிய பகவான், அவர் சனி பகவான். அதாவது அப்பா மகன் பிரச்சனை எப்படி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குமோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா? என்ன பாதிப்பை கொடுப்பார் அப்படின்னா, இந்த 100 நாள் பாதிப்புங்கிறது என்னன்னே தெரியாம வாழ்ந்துருவீங்க. கிட்டத்தட்ட மீறி உள்ள இந்த 38 நாட்கள்ல நீங்க ஒவ்வொரு விஷயமுமே அடி எடுத்து வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா, ரொம்ப ரொம்ப நிதானமா எடுத்து வைக்கணும், அவசரப்படாம எடுத்து வைக்கணும். சரியா? அதே போல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க நவம்பர்லேருந்து டிசம்பர் வரையும் 2 கண்ணையும் முழுமையா பார்க்கணும். ஒரு முறை பார்த்தேன் விட்டுட்டேன் அப்படிலாம் இல்லை, 2 முறை ஒரு நாளைக்கு வாட்ச் பண்ணணும். என்ன ஏற்றும் போது, எங்க இருந்து போது இறக்கம், எங்க இருந்து போது, யார் காரணம், அப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு, உங்களுக்கான ஒரு சிறப்பான வாய்ப்பை கிரகங்கள் கொடுப்பதுக்கு ரெடியாக இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல என்னை பொறுத்தவரை ரொம்ப கவனமாக இருக்கு. ஓகே, அதாவது இந்த 100 நாள் ஓகே தான், 100 நாள் பிறகு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள சிம்மராசிக்காக கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வேறு பெரிய பாதிப்புகள் கிடையாது. முன்னேற்றமும் ஏற்றமும் சிம்மத்துக்கு சனி பகவான் வக்கர பயிற்சிக்காரங்களை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. கன்னி ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான 100 நாட்கள் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்காகவே. என்ன சார் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறீங்க அப்படின்னா,
சார், ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தார். கிட்டத்தட்ட கண்டக சனியாக அமர்ந்த நம்முடைய சனி பகவான் நிறைய விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிய வச்சார். அதாவது ஒரு 2021 கன்னி ராசிக்காரங்க நீங்க பட்ட கஷ்டமோ நீங்க அடைஞ்ச போராட்டத்தையோ உங்களுடைய நிலையான தன்மையை இழந்த சூழ்நிலையோ சொல்லுங்க அப்படின்னா நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல சூழ்ச்சிகள் பல போராட்டங்கள் நடந்தது உண்மை என்றால் உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்க்கிற ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிமே கிடைக்க போதுங்கிறதும் உண்மை. சனி பகவான் வக்ரம் பெற்று 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால குருவுடைய பார்வை கிட்டத்தட்ட சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால ஒரு 138 நாட்கள்ல 100 நாட்கள் யோகமான நாட்கள், 38 நாட்கள் கவனமான நாட்கள். இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? அப்ப கிட்டத்தட்ட ஜூலை 27 நீங்க நவம்பர் மாசம் ஸ்டார்டிங் வரையும் நீங்க நினைச்ச விஷயங்களை நினைச்ச மாதிரி முடிச்சு மகிழ்ச்சி அடைவீங்க. என்னென்ன மகிழ்ச்சியெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க மனசு தெளிவாகும். ஒரு குழப்பமான மனநிலையில இது செய்வோமா அது செய்வோமா அப்படி செய்வோமா இப்படி செய்வோமா அப்படிங்கிற யோசனையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுடைய குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய முயற்சிகள் மூலமா வெற்றி பெறுவீங்க. கன்னிராசிக்காரங்களுடைய பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க எத்தனை பேருக்கோ உதவியா இருந்திருக்கீங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கையோ மாற்றிருப்பீங்க, எத்தனை பேருக்கோ ஏனியா இருந்து உயர்த்தி விட்டுருப்பீங்க. ஆனா நீங்க என்னைக்குமே எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராம இதெல்லாம் செய்வீங்க போல. இதை செஞ்சா நம்மளை காப்பாற்றுவாங்க, இதை செஞ்சா நமக்கு ஏதாவது உதவி செய்வாங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. அதனாலதான் கன்னி மனசுக்குள்ள கலங்கிக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க வெளியே கலங்கினீங்கன்னா உங்களுக்கு யாராவது உதவி எதிர்பார்க்கீங்கன்னு நினைச்சிருவாங்கன்ட்டு நீங்க மனசுக்குள்ளதான் கலக்கத்தை வச்சிருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய ஒரு நல்ல குணத்துக்கு நல்ல எண்ணத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையில குழப்பம் இல்லாத வாழ்க்கையை இந்த 100 நாட்கள் சனி பகவான் கொடுப்பார். சந்தோஷமே இல்லாம இருந்த கன்னி இனிமே சந்தோஷத்தை தேடி நீங்க போக தேவையில்லை, சந்தோஷம் உங்களை தேடி வரப்போகுது. மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, மனதுக்கு பிடித்த வாழ்க்கை. கன்னிராசி என்பது இந்த 100 நாள்ல உறுதியா மனசுக்கு பிடிச்ச மாதிரி கார் வாங்க போறீங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி பைக் வாங்கலாம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கலாம். ஸோ உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை உங்களுடைய கிரகம் உங்களுக்கு நிறைவேற்றும். அதேபோல திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய பிரச்சனை. கணவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு, மனைவி புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க. சில பேருக்கு இன்னும் இழுத்துக்கோ பறிச்சுக்கோ போயிருக்கு திருமண வாழ்க்கையோட ஸ்டைலு. சில பேருக்கு பிரிவே ஏற்பட்டுருச்சு, சில பேருக்கு டைவர்ஸே ஏற்பட்டுருச்சு. ஸோ இப்படிலாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களாகிய நீங்க இருக்கீங்கன்னா, அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாறி பிரிந்த உறவு இணைவதற்கு வாய்ப்பு, புதிய வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பு, போராட்டம் இல்லாத ஒரு உண்மையான அன்பை பெறுவதற்கான வாய்ப்புலாம் சனி பகவான் வக்கர பயிற்சிக்காரங்கள உறுதியா கொடுக்க போற. உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் உங்களை அறியாம ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா, அதே போல அப்பாவுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள பிரச்சனை இருக்குன்னா, அல்லது நீங்க வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் இருந்தும் போக முடியும் தடை இருக்குன்னா, இது எல்லாத்தையும் இருந்தா அப்படியே சரி பண்ணி அப்பா மகன் உறவு அப்பா மகள் உறவு அற்புதமா இருக்க போகுது. உங்களுடைய மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் முழுமையா கன்னிராசி என்பதை உங்களுக்கு உங்களுடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் கொடுக்க போற. ஓகேவா? அதனால கவலைப்பட வேண்டாம். மேற்படிப்புக்காக படிக்கணும்னு ஆசைப்படுறேன், முயற்சி பண்றேன், ஆனா தடையாவே இருக்கு, நான் படிப்புக்கு மீண்டும் தொடரலாமா,
படிக்க முயற்சி எடுத்தால் படிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி உங்களுடைய படிப்பில் நீங்கள் மிகப்பெரிய சிறந்த நபராக, மிகப்பெரிய மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய நபராக, மனசுக்கு பிடிச்ச மாதிரி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சனி பகவான் கொடுக்க. இது உள்நாடு வெளிநாடு எங்கேனாலும் சரி, நீங்கள் எங்கே போய் படிக்கிற ஆசைப்படுறீங்க அங்கே போய் படிக்கக்கூடிய பாக்கியம் சனி பகவான் வக்கரம் பெற்று 100 நாளில் கொடுக்க போகிறார். சரி, இவ்வளோ நன்மையை கொடுக்காத சனி பகவான் வேறு எதுவும் கவனத்தை வலியுறுத்துறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி பகவான் அதே ராசியில் தான் வக்கரம் பெற்று உட்கார்ந்துருக்கா, 7ஆம் இடத்துல தான். ஆனால் குருவுடைய பார்வை விலகி அவருடைய வக்கரம் பெற்ற நிலை செயல்பட போகக்கூடிய இந்த 38 நாட்களில் கன்னிராசி என்பர்கள் புதிய தொழில் தொடங்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்கன்னா யார் சொல்றதுங்கிறது தொழில் தொடங்கிடக்கூடாது. இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் கவனம் செலுத்தணும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதாக இருந்தால் 100 நாளுக்கு முன்னாடி பண்ணிடலாம். 100 நாளுக்கு பிறகு வீடு சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை. உங்கள் வீணுக்குன்னே உங்களை உசுபதி உறக்கிற சில கூட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் உங்களை எப்படியா டேமேஜ் பண்ணி உங்கள் பேரை கெடுத்து அதில் ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய கூட்டங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால் கன்னி ராசிக்காரங்க, அதாவது நவம்பர் மாதம் ஸ்டார்டிங் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரையும் அப்படியே ரொம்ப ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக, ரொம்ப ரொம்ப கவனமாக உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் யாருக்கும் புரியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணி மட்டும் வச்சு பாருங்களேன். இந்த சனி வக்கர பயிற்சிக்காக டாப் லிஸ்ட்ல நாங்களும் ஒருவர் அப்படின்னு கை தூக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள் மீண்டு உங்கள் லைஃப்ல ஒரு பெரிய மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான சனி வக்கர பயிற்சி காலமாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை.